கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைவேறின பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு நிறைவேறின தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள். இவ்விதமாக ஒரு தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டு அது இயேசுனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினது. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிற இடம் சங்கீதம் 22 அதிகாரம் 18 வசனம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இவ்விதமாக சங்கீதம் 22:18 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசு சிலுவையில் மரித்தபோது அங்கே நிறைவேறினது. இந்த சம்பவத்தை, இந்த நிறைவேறின சம்பவத்தை 4 சுவிசேஷ ஆசிரியர்களும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவைகளை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரம் 23, 24 வசனங்கள். போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதாயிருந்தது. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர்ச்சேவகர் இப்படி செய்தார்கள். அடுத்தபடியாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 27 அதிகாரம் 35 வசனம். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அடுத்தபடியாக மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15 அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23 அதிகாரம் 34 வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். விதமாக 4 சுவிசேஷங்களையும் எழுதின சுவிசேஷ ஆசிரியர்கள் இந்த தீர்க்க தரிசன நிறைவேறுதலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தங்களுடைய சுவிசேஷ புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே தாவீது என்கிற ராஜா தீர்க்க தரிசனமாய் சொன்ன அந்த வசனம் சங்கீதம் 22:18 சொல்லப்பட்டிருந்த அந்த தீர்க்க தரிசன வசனம் இவ்விதமாக இயேசு மரித்த போது நிறைவேறினது. பாருங்கள், ஒவ்வொரு காரியமும் இயேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே எழுதப்பட்டு வைத்திருந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் கொஞ்சம் கூட பிசகாமல் அப்படியே நிறைவேறினது. ஆகவேதான் இயேசு தெய்வம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட எந்த மனுஷனோ எந்த ஒரு தெய்வமோ பூமியில் வெளிப்பட்டதில்லை. யாரும் தங்களை குறித்த ஒரு காரியம் ஏற்கனவே சொல்லிவிட்டு ஏற்கனவே வெளிப்படுத்திவிட்டு இந்த பூமியிலே மனுஷனாகவோ அவதார புருஷனாகவோ எப்படியோ வெளிப்பட்டதில்லை, தெய்வமாகவும் வெளிப்பட்டதில்லை. ஏனென்றால் அவர்களை குறித்து அவர்களுக்கே தெரியாது. அதுதான் காரியம். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்படுவதற்கு முன்பாகவே
தம்மை குறித்து எல்லா காரியங்களையும் தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டு தமது அடியார்கள் மூலமாய் வெளிப்படுத்திவிட்டு தாம் வந்து நான் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றும்படியே வந்தேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் நிறைவேறிவிட்டு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஜீவனை விட்டு பரத்திற்கு கடந்து சென்றார். எவ்வளவு மேன்மை உள்ள தெய்வம் நம்முடைய தெய்வம் பாருங்கள். ஆகவே அவருடைய வாக்குகள் மாறாதவைகள். அவர் சொன்ன வார்த்தைகளில ஒரு சிற்றெழுத்தோ புள்ளியோ உறுப்போ மாறாதது. அவர் சொன்னது எல்லாம் நிறைவேறும். ஆகவே அவரை விசுவாசிப்போம், அவரை ஏற்றுக்கொள்ளுவோம், அவர் காட்டின வழியிலே நடப்போம். அவருடைய ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக பங்காளியாக மாறுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் பூரணமாய் ஆசீர்வதிப்பாராக.